ஒரே ஒரு ஷேர் பண்ணுங்க. இந்த கோவில் வந்து மீண்டும் புத்துயிர் பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு ஷேர் பண்ணுங்க. கருவறையில இருக்கிற இந்த சுவாமியை பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமான சிவன் கோவில் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் பிறக்கலாங்க. ஆனா இந்த கோவிலுடைய நிலைமையை நான் காட்டுறேன், அதை பாருங்க. உள்ள அந்த கோவிலுக்குள்ள சுவாமி வந்து எவ்வளவு அழகா அந்த கருவறையை வந்து அலங்கரிச்சிருக்காங்க. ஆனா அந்த கோவிலுடைய நிலை இது மாதிரிதாங்க இருக்குது. எந்த அளவு, அதாவது எந்த அளவு ஒரு கோவில் பழுதுபடணுமோ அந்த அளவுக்கு பழுதுபட்டு நிக்குது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கல்லெல்லாம் வந்து விழுகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஓரிரு இந்த தூண்கள் வந்து தாங்கி நிற்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இந்த கோவிலுடைய தற்போதைய நிலை வந்து இருக்குதுங்க. இது வந்து இங்க மட்டும் இல்ல, இந்த கோவிலுடைய சுற்றுச்சுவர், இந்த கோவிலுடைய அந்த வெளிப்புற சுவர், அப்புறம் பாத்தீங்கன்னா மேல இருக்கிற விமானம், எல்லாமே வந்து பழுதுபட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் இருக்குது. இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வட்டம் கடம்பூர் அப்படின்ற கிராமத்துல பெருங்கருணீஸ்வரர் சிவாலயம், பெரிய பிராத்தியம்மன் இந்த சிவாலயத்தாங்க நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த சிவாலயம். ஒரே ஒரு ஷேர் பண்ணுங்க. இந்த கோவில் வந்து மீண்டும் புத்துயிர் பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு ஷேர் பண்ணுங்க. இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு கூட நீங்க ஷேர் பண்ணல அப்படின்னா அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியாதுங்க. முடிந்த அளவு காணொலியா நாங்களும் இந்த மாதிரி கோவில்களை வெளியில எடுத்துதான் சொல்றோம். நீங்க தான் அந்த காணொலியை பகிர்ந்து வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்தும் பட்சத்துல மட்டும்தான் இந்த மாதிரியான சிவாலயங்கள்லாம் வெளியில தெரிய வருங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த ஜமீன்தார்கள் அவங்க எல்லார்ட்டையுமே நாம இன்னைக்கு பேசியிருக்கிறோம். கூடிய விரைவில் இந்த கோவிலோடைய அந்த திருப்பணி நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குங்க. உங்களுக்கும் இருக்குதுன்னா கண்டிப்பா இந்த காணொலியை மட்டும் ஷேர் பண்ணுங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.